படிமம் கொண்டாடும் முட்டை கட்டூரை மொழிவ கேளாதே சிட்ட வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய நட்ட பெருமானை நாம் தொழுவோமே. எல்லாரும் கை கூப்பி நடராஜா சுவாமி தாயே என்று வணங்கும். அனவரத தாண்டவர் அருள் நடனம் நீடிய இடையே. அப்படி அருள் நடனம் செய்ய நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் செய்தார். பொன் தரையிறந்தார் சுவாமி. மறுபடியும் பொன்னை வெட்டி இறைவனிடத்துல விண்ணப்பம் செய்தார். நிமலனா இறைவனுக்கு அமலன்னு பேரு, நிமலன்னு பேரு. அமலன் இந்த சொல்ல கொஞ்சம் நல்லா பாருங்க. மலன் மலத்தை உடையவன், ஆனமலத்தை உடையவன். ஆனா போட்டீங்கன்னா மலம் இல்லாதவன். அமலன் மலம் இல்லாதவன். எப்படி வசம் அவசமாயிற்றோ அது போல மலன் அமலன் மலம் இல்லாதவன். இங்க என்ன காட்டுகிறா? நீனா போட்டார் நிமலன் இயல்பாகவே மலம் இல்லா. நிமலன் என்ற சொல்லுக்கு நம்முடைய சான்றோர்கள் கூறுகிற உரை இயல்பாகவே மனமில்லாத. நெஞ்சு கொடுத்துவதுல மிக அருமையாக இந்த அமலன் நிமலன் என்ற சொல்லுக்கு பெரியவர்கள் அருமையா காட்டுகிறார்கள். நெஞ்சு கொடுத்துவதுல ஈசன் பெருமை என்று ஒரு பகுதி. அந்த பகுதியில உரை எழுதிய நம்முடைய ஆசிரியர் அவர்கள் ஆதி அமலன் நிமலன், அமலன் மலமற்றவன், நிமலன் இயல்பாகவே மலன்களிலே இருந்து நீங்கியவன் என்று நெஞ்சுவிடு தூதுக்கு உரை எழுதுகிறார். நிமலனா குரு நகை காட்டி இந்த குமிழ்ச்சிரிப்பு சுவாமிக்கு அதான் இருக்கும். சிறுத்தொண்ட நாயனாரை ஆட்கள வந்த பொழுது வைரவர் வேடத்துல அவருடைய நிலா முகம் முகிழ்பேர் காட்டுறார். கேட்கிறார்கள். குரு நகை காட்டி அப்படியே புன்னகை செய்து நாடி முன் ஆண்ட தோழமை கொடுத்த நாவல் ஆரூரருக்கு திருநாவலூரிலே அவதாரம் செய்த அவரை வெண்ணைநல்லூரிலே தடுத்தாட்கொண்டார். அப்படி தடுத்தாட்கொண்ட பிறகு திருவாரூரிலே நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம். அப்படி தோழமையாக இறைவன் நாவலூர் பெருமானுக்கு கொடுத்தார். நாவுக்கரசர் தோழமையாக பெறல, சிவபெருமான் தோழமையாக பெற்றார். நான் கூட ஒரு நல்ல படித்தவர்களை நாம் போய் தோழமை பெறுவதை விட அவருடைய தோழமை நம் பேர. அப்பதான் எந்த சந்தேகம் வந்தாலும் எப்ப கேட்டாலும் சொல்லுவார். நாடி முன் ஆண்டு தோழமை கொடுத்த நாவல் ஆரூரர். ஆமா, ரெண்டு சொன்னார் பாருங்க. நாவலூரால் நாவல் ஆரூரர் நாவலூரிலே அவதாரம் செய்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உரைத்தல். நல்ல சொல். உரைத்தல்னா மனம் கொழும்படியாக சொல்லுதல். சில பேர் சொல்லுவாங்க, நாம சொன்னா உங்களுக்கு உரைக்குமா அப்படின்னா. அது சொல்லுவார், சொன்னா உரைக்கும், நாம சொன்னா கேட்பாங்க. அது மாதிரி
சுவாமிக்கு சொல்லக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். பக்தர்களுக்கு தகுதி பெறக்கூடிய அடியார்களை பார்த்துத்தான் இறைவன் குறைப்பான். இது எங்க இருக்கிறது? நம்பி ஆரூரர் கொங்கு நாட்டு திருத்தலங்கள் ஒன்றான அவிநாசியில பாடுகிறார். முதலை உண்ட மதலை அழைக்க வேண்டும், பிள்ளையை இழந்த அந்தணர்கள் மனக்கலக்கம் நீங்க வேண்டும். அப்பொழுது குளக்கரையில போய் பாடுகிறார், சுவாமி உரைப்பார் உரை உகந்து. யார் எப்படி பாடுகிறார்களோ அந்த பாட்டை கேட்டு மகிழக்கூடிய பெருமான் அவிநாசியப்பன். உரைப்பார் உரை உகந்து. இந்த உகந்துங்கிற சொல்லி எந்த ஜென்மத்துக்கு நமக்கு வரும்னு தெரியும். சொன்னா என்ன சிரிப்பா வருது? சிரிப்பாகும். நல்லது சொன்னா மகிழ்ச்சியும் தலையாட்டுங்க. நம்மளை குற்றம் சொன்னாங்கன்னு வைங்க, எப்ப பாரு நீங்க இப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, சரி ஏதோ நம்ம தீவினை அப்படின்னு நினைச்சு அதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வருகிறதா என்றால் இல்ல. உரைப்பார் உரை உகந்து உள்ளவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே. அவிநாசி என்பது ஊர் பெயர் அல்ல, சிவபெருமானுடைய திருநாமம் அவிநாசி என்பது. நாசம் என்பது அழிவு, விநாசம் சிறந்த அழிவு, அவிநாசம் சிறந்த அழிவை இல்லையாக செய்யக்கூடிய தலை அவிநாசி. அரியவர்களே, அவிநாசி அப்பா, பாண்டி வெள்ளமே என்று கதறுகிறார் மணிவாசகர். நீங்கள் தானே நதியை குதிரை பரியாக்கிறீர்கள் என்று கண்ணீர் விடுகிறார். உரைப்பார் உரை உகந்து உள்ளவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லும். நாம சொன்னா கொடுப்பாங்க, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பிள்ளை வரும். இப்ப நாம என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய துன்பம் இடர்கள் வந்தாலும் நாம் கவலைப்படாமல், பெருமானே நீங்கள் என் தந்தை, நான் உங்கள் மகன், என்னை ஆட்கொள்ள வேண்டாம். அடியார் படுவது இதுவே ஆகிலும் என்று நம்பிய ஆரூரர் சுவாமி இடத்துல அடியார்தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பி திருவாரூரை ஆயும் பேடை என்று உள்ளத்தை நெக்குறுகிற பாட்டுல பாடுகிறார். அப்ப அந்த சுவாமி உரைப்பா. எப்படி உரைத்தா? சொன்னவர் யார்? நிமலனார் உரைப்பா. யாரை பார்த்து? முன் ஆண்டு தோழமை கொடுத்த நாவல்லாருக்கு குருநகை காட்டி நிமலனார் உரைப்பார். சுவாமி என்னமோ சொல்ல போறாங்க. வாங்க, அவர் என்ன சொல்றார் என்பதை முனிவர் பெருந்தகை கூறுவதை பார்ப்போம். 49வது திருப்பாடல். பாடிய நினது பாட்டையே பெரிதா படர்ந்து எம்மை பரிசில் எங்கு இறந்தாய் நீடிய அறியும் பிரமனும் மறையும் நெடுந்தவம் ஆற்றியும் காணா பீடிய நமது திருநடம் அதனை பெரிதன மதித்திடை போலும் ஆடிய நடனம் பாடிய பாட்டுக்கு ஆடிய நடனம் அருளிய பரிசீலியானால். என்ன அழகா!
மிக உயர்ந்த கருத்தை காட்டி பாடிய நினது பாட்டையே பெரிதாக படர்ந்து எம்மை பரிசில் இங்கு இறந்தாய். உங்களுடைய தமிழ் பாட்டை பெரிதாக மதித்து என்னிடத்திலே பரிசு பொருள் வேண்டி நீ விண்ணப்பம் செய்தார். உனக்கு தெரியுமாப்பா, நீண்ட அறியும் அறினா திருமா பிரம்மனும் 4 மறையும் 4 வேதங்கள் நெடுந்தவம் ஆற்றியும் மிகப்பெரிய தவத்தை அவர்கள் செய்தார்கள். நெடுந்தவம் ஆற்றியும் நெடுந்தவம் செய்தவர்கள் யார்? நீடிய அறியும் பிரம்மனும் மறையும் நெடுந்தவம் ஆற்றியும் காணா நமது திருநடம். பிடி என்பது பெருமை என்று பொருள். தோளுடைய செவியன் விடையேறி தூவல் மதிசூடி காடுடைய சுடரை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் ஏழுடைய மலரால் உனை நான் பணிந்தே தருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் பெருமை பொருந்திய பிரம்மாபுரம் என்று காட்டினார். முதல் திருப்பாடலிலே ஞானசம்பந்த பெருமாள் வீடு பெருமை என்று பொருள். அந்த முறையில் பீடிய நமது திருநடம், நம்முடைய திருநடனத்தை பெரிதென மதித்திலை போலும் அந்த நடனத்தினை பெரிதாக மதிக்கவில்லை போலும் ஆடிய நடனம் பீடிய நடனம் ஆடிய நடனம் பாடிய பாட்டுக்கு உம்முடைய பாட்டுக்கு ஏற்ற பரிசா அவர் சொன்னதென தெரியும். பாடிய பாட்டுக்கு அருளிய பரிசிலே யாமால் நான் ஆடிய நாட்டத்தை நீங்க தரிசனம் செய்தீர்கள் பாருங்கள். அதுவே நீ பாடிய பாட்டுக்கு பரிசிலாகும் என்றால் நாம் எண்ணி பார்க்கிறோம். இன்று இந்த பேரூர் புராணத்தை படிப்பதே அவருடைய பரிசுதான். இன்றைய நாளிலே சிந்திப்பதற்கு உரிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது அவர்தான். இந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அவர்தான். உணர வைப்பது அவர்தான். அது அருமையா சொன்ன. நடனம் ஆடிய நமது திருநடம் நீ பாடிய பாட்டு கருளிய பரிசிலேயாம. நான் பூசை செய்வது கூட அவர் நமக்கு கொடுத்த பரிசுதான். அன்றாட வேதத்தையும் ஆகமத்தையும் திருமுறைகளையும் சாஸ்திரங்களையும் படனம் செய்வது கூட அவன் நம்பீது கொடுத்த கருணை தான் என்று அவர் சொல்லி மேலும் சில கருத்துக்களை சொல்லுகிறார். அறம் பொருள் இன்பம் மூன்றையும் பொறுத்தோருக்கு 50வது திருப்பாடல் காலச்சருள் செய்க. அறம் பொருள் இன்பம் மூன்றையும் பொறுத்தோர்க்கு ஆனந்த திருநடம் காட்டி. அடுத்த பாட்டு காமிங்க. அவர் இந்த பாட்டிலேயே தன் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டார். அடுத்த பாட்டு 50வது திருப்பாடல். அறம் பொருள் இன்பம். இந்த அறத்தால் வருவதே இன்பம் காட்டு. அதனால் ஒரு அதிகாரம் காட்டினார். அறம் வலியுறுத்துதல் காட்டி. சில செய்திகளை செய்தியா சொல்லுவார்,
சில செய்திகளை வலியுறுத்தி சொல்றோம். 1330 குறள்ல வலியுறுத்தி சொன்னது அறம்தான். அந்த அதிகாரத்துல அவர் வலியுறுத்தி சொன்னது என்று நீங்கள் அந்த 133 அதிகாரத்துல சிலவற்றை கூறுதல், சிலவற்றை அறிதல், சிலவற்றை துணையாக சேர்த்தல், சிலவற்றை சேராத வேண்டாம் அப்படின்பார். இப்படி இருக்கிற அந்த 133 அதிகாரத்தில் சிலவற்றை அறிவுறுத்துதல் என்பார். ஒரே குறள் மட்டும், இந்த அதிகாரம் மட்டும்தான் அறம் வலியுறுத்துதல் என்று காட்டு. எவ்வளவு பெருசு பாருங்க. 4வது அதிகாரம் அறம் வலியுறுத்துதல். அந்த முறையில அறம் ரொம்ப இன்றியமையாது. அறம் பொருள் இன்பம் மூன்றையும் வெறுத்தோர்க்கு, இந்த மூன்றையும் வெறுத்தவர்களுக்கு ஆனந்த திருநடம் காட்டி, ஆனந்த உயிர்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய திரு நடனத்தை நாம் காட்டுவோம். அப்படி காட்டி திறம்பையில் முத்தியளிக்கும் இத்தலம். நீங்க வந்திருக்கீங்களே, இது அல்வா கடை, இனிப்பு மட்டும்தான் கிடைக்கும். வேற ஏதாவது வேணும்னா நீங்க அந்த கடைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி. பேரூர் தலம் என்பது முத்தியை கொடுப்பதை. இந்த முத்தி தான் இங்க கிடைக்குமே தவிர பொண்ணு கிடைக்காது. திறம்பையில் முத்தி அளிக்கும் இத்தலத்தில் செம்பொன் ஈவது முறையன்று. என்ன? எனவே பேரானந்த பெருவாழ்வாகிய முத்தி பேற்றை அளிக்கக்கூடிய இந்த பெருமை பொருந்தியது இந்த தலம். பரமசிவம் அடுத்த பாட்டு வாய்ப்பில்லையோ, ரொம்ப நல்ல பாட்டு. ஐம்பதாவது. சரி சரி. திறம்பையில் முத்தி அடைக்கும் இத்தலத்தில் செம்பொன் ஈவது முறை என்று வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் பெருசு பண்ண அழகா வந்துருச்சு. கொஞ்சம் பாட்டை காமிங்க. கொஞ்சம் மேல மேல மேல. அறம் பொருள் இன்பம் மூன்றையும் வெறுத்தோர்க்கு ஆனந்த திருநடம் காட்டி திறம்பையில் முத்தி அளிக்கும் இத்தலத்தில் செம்பொன் ஈவது முறையன்று. இந்த தலத்துல நீ விரும்பி கேட்ட பொன்னை தருதல் அது முறையாக இல்லை. மரம்பையில் பொறிகள் அடக்கி இங்கு அடுத்த வானவர் ஆண் படை எய்த புறம்பையில் வஞ்சுளாரணியத்து பொற்புற அழித்தனம் காட்டி வலிமை பொருத்திய ஐம்பொறிகளையும் அடக்கி, மரம்பையில் பொறிகள் அடக்கி இங்கு அடுத்த வானவர் ஆண், தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தெய்வ பசுவாகிய காமதேனே படைப்பெய்த படைப்பு தொழிலை வேண்டியது. இங்க பூஜை செய்து இது முத்தித்தலமான காரணத்தினாலே நாம் அதை கொடுக்காமல் அந்த படைப்பு தொழிலை செய்வதற்குரிய வரத்தை புறம்பையில் வஞ்சுளாரண்யத்தில் புறச் செயல்களில் சிறந்தது வஞ்சுளாரண்யம்.
அது கரூர் என்று பெயர். பஞ்சுளாரண்யம் என பெயர் பெற்றது கருவூர். அந்த கருவூரில் பொற்புற அடித்தனம் காட்டி நான் கருவூரிலே காமதேனுக்கு படைப்பு தொழில் செய்வதற்குரிய ஆற்றலை கருவூரிலே கொடுத்தோம். அந்த வரலாற்றை காண்பாயாக. அழித்தனம் காட்டி அங்கே நாம் கொடுத்தோம், நீ காண்பாயாக என்றே சுவாமியே சொன்னார். மேலும் கூறுகிறார், வேட்ட வேட்டாங்கு எம்பதியும் 51வது பாட்டு. வேட்ட வேட்டாங்கு எம்பதியின் ஆங்கு ஆங்கு விழுப்பொருளை நல்கினம் அன்றே. ஏட்டை நீ பொருந்த பார்த்திருந்து எனவே இப்பதி ஒழிய ஆங்கு ஆங்கு உன் பாட்டினுக்கு உப்பந்து செம்பொருள் இன்னும் பல்புற கொடுத்தும் இதன்றி ஈட்டிய புகழான் சேரமான் தனக்கு உன் செய்தி முன்பே தெரித்தனாமால். வேட்ட வேட்டாங்கு வேட்டல் கேட்டல் கேள்வி வேட்டல் விருப்பம். வேட்ட வேட்டாங்கு நீ என்னென்ன விரும்பினாயோ அந்த விரும்பிய முறையிலே எம்பதையில் ஆங்கு ஆங்கு அப்படி நாம் எழுந்திருக்கிற பல திருத்தலங்களில் அங்கங்க அங்கங்க ஆங்கு ஆங்கு விழுப்பொருள் நல்கினம். உனக்கு தேவையான சிறந்த பொருளை நாம் கொடுத்தோம். அன்றே ஏட்டை நீ பொருந்த பார்த்திருந்து எல்லாமே. அது மட்டுமல்லாது ஏட்டை நீ பொருந்த பார்த்திருந்து ஏட்டை தளர்ச்சியினம். நீ தளர்ச்சி கொள்வதை நான் பார்த்து பார்த்திருந்து எல்லாமே. நான் சும்மா இருக்கலையே, அங்க தளர்ச்சி அடைஞ்சீங்க. பொண்ணா கொடுத்தனா இல்லையா? ஊருக்கு போனா பொண்ணு கேட்டா கிடைக்கல. தம்மையே புகழ்ந்து இசை பேச்சிலும் சாப்பிடும் கொண்ட என்ற பதிகம் பாடினா பொண்ணு கிடைக்கும். செங்கல் எடுத்து தலைக்கு வச்சு படுத்தா, செங்கல் எடுத்தங்க தலைக்கு வச்சா இது போல செங்கல் கட்டி தலைக்கு வச்சா பொண்ணாக மாறி. ஏட்டை நீ பொருந்த பார்த்திருந்துகிறமே, உன் தளர்ச்சியை பார்த்து நான் சும்மா இருக்கிறதப்பா. இப்பதி ஒழிய இந்த திருப்பேரூர் நீங்களாக உன் பாட்டினுக்கு வந்து நீ பாடிய அந்த ஞான மந்திரத்திற்கு வந்து செம்பொருள் இன்னும் பல்புற கொடுத்தும். உன்னுடைய பாட்டை கேட்டு மகிழ்ந்த பல தலங்களில் பொன் மிகுதியாக கொடுப்போம். ஈதன்றி அது மட்டுமல்ல, ஈட்டிய புகழான் சேரமான், புகழ்மிக்க சேரமானுக்கு உன் செய்தி முன்பே தெரிவித்தனமா. புகழ்மிக்க சேரமானுக்கு உன்னுடைய செய்தியை நாம் முன்பே அறிவித்துள்ளோம். அப்படின்னா அங்க போகிற பொழுது உனக்கு பணம் கிடைக்குங்கிற மாதிரி சுவாமி ஒரு குறிக்க கொடுக்கிறார். நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஈட்டிய புகழான் மிகப்பெரிய புகழை ஈட்டிய. அவர் என்ன புகழ் செய்தார் என்றால் பெருமானுடைய தொண்டையே அடியார் வேடத்தை வணங்கிய சிறப்புக்குரிய ஈட்டிய புகழான்.
துணி தரைக்கிற வண்ணார் ஒருவர் துவைத்துக் கொண்டு பாதையில் அந்த நேர யானையின் மேல சேரமான் பெருமாள் நாயனார் நகர் அந்த துவைக்கிற வண்ணாருடைய வேர்வை அப்படி திரும்பி வர மாட்டது. யானையை விட்டு கீழே இறங்கினார். ராஜ வீதி 4 வகை படைகள் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார். மாமன்னன் சேரமான் பெருமாள் நாயனார் மன்னார் குறுக்க வட்டார். கீழே இறங்கி காந்து விழுந்து சேரமான் பெருமாள் நாயனார் ராஜா கும்பிடுறார். மன்னான் எப்படி இருக்கும்? மன்னாருடைய மன நிலையை காட்டுகிறார். சிந்தை மிக கலங்கி அடியேனை யார் என்று எண்ணியது. பாவி, இந்த பாவிய நினைச்சு அடியேன் அடிவண்ணா. அவர் பதில் சொல்லுகிறார், அடியேன் அடிச்சேரல். 2 பேர் பேசிக்கிற முறைய பாருங்களேன். அடியேன் இவர் கீழே காலில் விழுந்து வணங்கினார். அதனால அவருக்கு பேர் வண்ணாரை கும்பிட்டான். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு பேர் என்ன? வண்ணாரை கும்பிட்டார். அடியேன் அடிவண்ணா, அடியேன் அடிச்சேரன், வார வேடம் நினைப்பித்து வருந்தாது ஏகுமின். அப்படி சிறப்பை உடையவர். அதனால் கச்சியப்ப முனிவர் அவரை சொல்லுகிறார், ஈட்டிய புகழாம், வேடத்தை தொழக்கூடிய புகழை உடையவன் சேரமான். அந்த சேரமானுக்கு உன் செய்தியை முன்னே தெரிந்தனமா, நான் முன்னமே அவருக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது நீ அங்க போனீங்கன்னா நிறைய பொருள் கிடைக்கும். நான் முன்னமே சொல்லியிருக்கேன். சில பேர் சொல்லுவோம் ரெக்கமெண்டேஷன் மாதிரி, நீங்க போங்க, நான் போன்ல வேண்டியதை பேசுகிறேன். போறதுக்கு முன்னால் உங்களுக்கு வரவேற்று வேண்டிய பொருள் உதவியெல்லாம் செய்வார். அப்படிங்கிற மாதிரி சுவாமி என்ன செய்தார்? அந்த சேரமான் பெருமானிடத்திலே செய்தி அறிவித்துள்ளோம் என்று சொன்னார். ஆங்கு அவன் சோழ நாட்டு வந்து உன்னை அன்பினால் உடன் கொடுவோந்து இங்கிய பொருள்கள் நல்குவன் அறிக என்றனர். அந்த சேரமான் பெருமாள் சோழ நாட்டுக்கு வந்து உன்னை கண்டு அன்பு கொண்டு உடன் அழைத்து செல்வார். வீங்கிய பொருள்கள், வீங்குதல் மிகுதி நத்தம், மிகுதியான பொருள்களை நல்குவன் உனக்கு தருவான். அறிக, அதை நீ அறிவாயாக என்று பட்டி பெருமான். அதை கேட்டு மெய்த்தொண்டர் ஓங்கிய மகிழ்வார். உண்மை தொண்டராகிய நம்பி ஆரூரர் ஆண்டதம் பெருமான் உன் கழல் மறுவரும் வணங்கி ஆட்கொண்ட உள்ளிமை பொருந்திய அவருடைய திருவடிகளை மீண்டும் வணங்கினான். மறுவலும் வணங்கி பாங்குற சில நாள் பயின்று பக்குவத்தோடு சில காலம் பேருவிலே தங்கி இருக்க. அதன் பிறகு பல பதிகளையும் பாட வேண்டும் என்பதற்காக சுவாமியிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு அவர் பயணத்தை தொடர்ந்தார். பாங்குற சில நாள் பயின்று பல்பதியும் பாடுவார். விடை கொடுப்போந்தார். உத்தரவு வாங்கிக் கொண்டு அங்கே இருந்து புறப்பட்டார். நம்முடைய நாவலூர் பெருமான் என்ற அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம்.
சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியேற்ற படிக்கலந்த வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா உதவ பத்தியா திருவடிகளுக்கு வணக்கம் ஐயா. சிவாய நமங்க. ஐயா சிவாய நமங்களை திருவடி வணங்கிறோம் ஐயா. சிவாய நமங்கய்யா. மரகத வல்லியோடும் தாமரை புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. தாமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க. ஓமனு நீதி வாழ்க. உமலயம் முழுதும் வாழ்க. ஓமனு நீதி வாழ்க. உவலயம் முழுதும் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏலம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருகானாய் போற்றி. பாவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.